சாதாரண மக்கள் எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு ஒரு டீ கடை கூட கிடையாது, ஒரு ஹோட்டல் கூட கிடையாது. கிட்டத்தட்ட வந்து எப்படி வந்து பந்துக்கு எப்படி வந்து கடைகள் அடைக்கப்பட்டிருக்குமோ, அவன் முட்டாளாக இருந்ததை பற்றி நமக்கு பிரச்சனையே கிடையாது. அவன் முட்டாளது நம்ம ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். அது வந்து மூடி வைக்கக்கூடிய ரகசியமே கிடையாது. கடைஞ்சிருந்த முட்டாள்ன்றது ஊருக்கே தெரியும். அவன் மட்டுமே கிடையாது, கூட இருக்கிற அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பரமார்த்த சீடர்கள்ன்றது ஊருக்கே தெரியும். வெஸ்ட் பெங்காலில் வந்து 90 தாண்டி 94 போயிருக்கான். அப்போ அது அங்கே எப்படி நீங்கள் வந்து சொல்ல முடியும்? அங்கே என்ன பெரிய வந்து சினிமா ஆளுமை எதனா இருக்கா இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுக்கு? கிடையாதுல்ல. ஜமக்காலத்தில் வடிகட்டின பொய் என்னென்னா, வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆச்சு, அது என்னால் தான் ஆச்சு அப்படி சில தத்துவங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. கேட்டால் வந்து மக்கள் இப்படி ஆகிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு. ஆனால் அவங்க கொடுக்குற பேட்டியில் வந்து அவர் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி, ரொம்ப சோர்ந்து இருக்கிற மாதிரி, இப்படி என்ன வந்து இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு நம்ம முடிவு எடுக்க முடியாது. சார் கீழே உயிர மாதிரி இருக்கு சார். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். முக்கியமான 2 விஷயங்கள் குறித்து நம்ம இப்போ பேச போகிறோம். இப்போது சமீபத்தில் விஜயோட இந்த ட்விட்டரோட நீங்கள் பார்த்துருப்பீங்க, செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. என்னென்னா, இந்த வாக்கு சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு யார் காரணம்? நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலில் சொல்லியிருக்கிறாரு. ஒரு விஷயம் நல்லா வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுக்கு அடிப்படை காரணமே என்னென்னா, கடந்த முறையை காட்டிலும் இந்த முறை எல்லாரும் சாதாரண மக்கள் எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு ஒரு டீ கடை கூட கிடையாது, ஒரு ஹோட்டல் கூட கிடையாது. கிட்டத்தட்ட வந்து எப்படி வந்து பந்துக்கு எப்படி வந்து கடைகள் அடைக்கப்பட்டிருக்குமோ, அல்லது வந்து வியாபாரிகள் சங்கத்தப்போ அந்த மே 5ஆம் தேதி எப்படி வந்து கடைகள் அடைக்கப்பட்டிருக்குமோ, கிட்டத்தட்ட அப்படி தான் வந்து இருந்தது. ஒரு கடையில் கூட, ஒரு டீ கடை கூட இல்லாமல் இருந்தது. அதுக்கு காரணம் கேட்டால் ஒட்டுமொத்தமாகவே வந்து வணிகர் அமைப்புகள் வந்து ஒரு தீர்மானமாக முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த முறை வந்து வாக்களிக்கணும். பெரும்பாலான எஸ்ஐஆரில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பாதிக்கப்பட்டது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், கடை நடத்தக்கூடிய ஊழியர்கள், இவங்க தான். அதனால் அந்த வாக்குகளை வந்து இந்த முறை செலுத்தணுன்ற தீர்மானத்துக்கு வந்திருக்கிறாங்க. கடந்த முறை வாக்கு செலுத்த முடியாத நபர்கள் கூட கடைகளை அடைச்சிட்டு போய் வாக்கு செலுத்த போயிட்டாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன வந்து, இந்த ஐடி கம்பெனி போன்ற நிறுவனங்கள்லாம் இந்த முறை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டதுனால பல வெளிநாட்டு கம்பெனிகளோட தொடர்புடைய நிறுவனங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனிலாம் வந்து விடுமுறை விட்டாங்க. ஸோ இந்த விடுமுறை வந்து இன்னொரு பக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நிறுவனங்களாக இருக்கட்டும், ஐடி நிறுவனங்களாக இருக்கட்டும், கடைகளாக இருக்கட்டும், எல்லாருமே தன்னார்வத்தோடு வந்ததுக்கு காரணம் வாக்களிக்கணுன்றதை கூடுதலாகவே வந்து என்னன்னாக்கா, தங்களுடைய இருப்பிடம் தேடி போய் வரணும், ஊருக்கு போயிட்டு வரணும். ஏன்னா ஒரு நாள் இல்லைங்க, தொடர்ச்சியாக லீவ் இருக்கிறதுனால ஒரு பக்கம் வந்து இன்றைக்கி பாருங்கள், நேற்றைய தினம் வாக்குப்பதிவு, இன்றைக்கி விடுப்பு, சரிங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து விடுப்பு எடுத்துட்டாங்க. இது வெள்ளிக்கிழமை போயிடுச்சு. நாளைக்கு ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா 50% லீவ் சனிக்கிழமை, சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை லீவ். அப்போது ஒரு தொடர்ச்சியாக லீவ் வர்றதும் ஒரு காரணமாக இருந்திருக்கு. இப்படி பல காரணங்கள் இருக்கும்போது வாக்கு சதவீதம் வந்து தன்னால் தான் வந்து உயர்ந்தது என்று விஜய் நினைத்தால் அது எவ்வளோ முட்டாள்தனம்னு பாருங்கள். அவன் முட்டாளாக இருந்ததை பற்றி நமக்கு பிரச்சனையே கிடையாது. அவன் முட்டாள்ன்றது நம்ம ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். அது வந்து மூடி வைக்கக்கூடிய ரகசியமே கிடையாது. கடைஞ்சிருந்த முட்டாள்ன்றது ஊருக்கே தெரியும். அவன் மட்டுமே கிடையாது, கூட இருக்கிற அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பரமார்த்த சீடர்கள்ன்றது ஊருக்கே தெரியும். இப்போ என்னென்னா, இது ஒரு பில்டப். என்னன்னு கேட்டால், தேர்தல் முடிஞ்சிருச்சு, அவங்க வேலையை பார்க்குறாங்க, என்ன கல நிலவரம்னா என்ன நடந்து சொல்லிட்டு. ஸோ இவங்க என்னென்ன செய்கிறாங்கன்னா, நேற்றைய தினம் ஒருத்தன் வந்து என்ன செய்கிறான், வந்து தோல்விக்கான காரணங்களை வந்து தேடிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம், சரிங்களா? பணப்பட்டோட பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தால் நம்ம பார்த்தோம். அது தோல்விக்கான பல காரணங்களை தேடிட்டு இருக்கிறத பார்த்தோம். யாரும் இந்த ஆதவர்ஜுனா. இப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, விஜய் என்ன பண்ணுறாருன்னா வந்து இந்த வாக்கு சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கே யாருன்னா தான் காரணம், வரலாறு காணாத வந்து வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி உள்ளபடி அந்த மாதிரி இல்லை. அதை நான் உங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ விஜய் சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறேன்னா, என்னால் தான் அந்த வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால், கடந்த முறை விஜய் தேர்தலில் போட்டியிடவே இல்லைங்க. அப்போவும் வந்து வாக்கு வந்து இதே வந்து சராசரியாக 20 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து ஏற்றம் பெற்றிருக்கு. ஏன்னா அப்படி பார்த்தா வெஸ்ட் பெங்காலில் வந்து 90 தாண்டி 94 போயிருக்கான். அப்போ அது அங்கே எப்படி நீங்கள் வந்து சொல்ல முடியும்? அங்கே என்ன பெரிய வந்து சினிமா ஆளுமை எதனா இருக்கா இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுக்கு? கிடையாதுல்ல.
ஸோ இது எஸ்ஐஆரோட தாக்கம்ன்றது ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் வந்து மக்களுக்கே என்னென்னு கேட்டால் தொடர்ச்சியாக லீவ் வருதுனால நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு வரலான்ற ஒரு காரணம். தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக ஆர்டரை வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. எந்த நிறுவனம்லாம் வந்து லீவ் விடுமுறை அளிக்கலையோ அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இது எல்லாத்தையும் காரணமாக எடுத்துக்கணுமா தவிர என்ன நம்ம சொல்லலாம் நியாயமாக நேர்மையானா விஜய் வந்து களத்தில் வந்தது ஒரு காரணமாக அப்படின்னு சொன்னால் கடைசியாக வேணால் சொல்லலாம். ஆனால் அது கூட முடியாதுங்க, அப்படிலாம் சொல்லவே முடியாதுங்கன்னு சொல்லிட்டு ஆதாரம் ஒன்று பல்ல இழிக்குது. அந்த ஆதாரம் என்ன, அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2006 எவ்வளோ போல் ஆயிருக்குன்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வாக்குப்பதிவு நடந்திருக்கு. 2006னா 3,31,04,500. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 3,31,04,500 வாக்குகள் போலாயிருக்கு. 2011 பாருங்கள், இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 3,68,54,541. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 3,68,54,541 வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2006 2011 டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 37 லட்சங்க. 37 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாக்கு வந்து ஏறி இருக்குது 2006 2011. இது ஒரு பக்கம். இப்போ 2011 2016 பார்ப்போம். 2016 4,36,71,116 வாக்குகள். அப்போது 2011 2016 டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 68 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகள் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிருக்குங்க. நல்லா புரிஞ்சுங்க. இந்த டிஃப்ரென்ஸ் எப்போன்னு கேட்டிங்கன்னா 2011 2016 வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வந்து 68 லட்சம். இப்போது 2016 2021 வருவோம் நம்ம. இப்போ பாருங்கள், 2021 4,63,86,784. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 2021 4,63,86,784 வாக்குகள். இப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். 2016 2021 அந்த வாக்கு சதவீதம் எவ்வளோ ஏறி இருக்குன்னா 27 லட்சம். சாரி, 27 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 2021 வாக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ 2021க்கும் 2026 இப்போ கடந்த வாக்குப்பதிவு நடந்தல நேற்றைக்கு அதை சொல்கிறேன். அப்போது 2021 2026 இப்போ 2026 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னா சுமார் 4,82 லட்சங்க. அப்போது நல்லா புரிஞ்சுங்க, இப்போ 2021 4,63,86,784 வாக்குகளுக்கு வந்து அந்த வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் 2026 19 லட்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. சுமார் 4,82 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் வரும்போது 19 லட்சம் வாக்குகள் வித்தியாசப்பட்டிருக்கு. இந்த தேர்தலில் 19 லட்சம் கூடுதலாக வந்து பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு வந்து புள்ளி வரும் தெரிவிக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இது ஒரு பக்கம். இப்போ விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 19 லட்சம் என்னால் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அப்போ கடந்த தேர்தலில் 27 லட்சம் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதுக்கு முந்தின தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா 60 லட்சத்துக்கு மேலே எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு வித்தியாசம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 19 லட்சம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆனதுக்கு நான் தான் காரணம் சொல்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேலிக்குரியது. விஜய் வந்து பல ஏமாற்றம், அதாவது கேட்டால் பல வகையில் வந்து மக்களை ஏமாற்றலாம். இது ஒரு வகையான ஏமாற்றம். என்னென்னா, நான் என்னால் தான் இந்த இவ்வளோ போலிங் இன்க்ரீஸ் ஆச்சுன்றது ஒரு பொய்யான ஒரு வாதம். இப்போ நான் உங்களுக்கு இந்த காணொலியிலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிவேற்றம் பண்ணுறேன். இந்த ரெக்கார்டை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜமக்காலத்தில் வடிகட்டின பொய் என்னென்னா, வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆச்சு, அது என்னால் தான் ஆச்சு அப்படி சில தத்துவங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. கேட்டால் வந்து மக்கள் இப்படி ஆகிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அறிவார்ந்த விஷயம் கிடையாது. ஏன்னா நாட்கள் இருக்குது, இன்னொரு 10 நாட்கள் இருக்குது. 10 நாட்களில் எண்ணி முடித்த பிறகு பேசுகிறது தான் சரி. ஆனால் இப்போ பேசுகிறதுல பொருளே கிடையாது, அர்த்தமே கிடையாது. அதனால் வந்து தன்னால் தான் இந்த வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்கிறதே வந்து கடைஞ்செடுந்த ஒரு முட்டாள்தனம். இன்னும் சொன்னால் ஒரு பக்குவமற்ற நிலை. ஏன்னா இது வந்து அடிப்படை காரணங்களை வந்து மறைச்சி போகிற போக்கில் மேம்போக்கா. ஏன்னா இந்த வரலாறுலாம் யார் தோண்டி எடுக்க போகிறாங்க? 2006 யார் தோண்டி எடுக்க போகிறாங்க? 2011 யார் எடுக்க போகிறாங்க? இப்படி வந்து பல வந்து பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவலை இப்படி போட்டு வைப்போம், இந்த வாக்கு சதவீதம் என்னால் தான் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அது உண்மை நிலை கிடையாது. திட்டவட்டமாக சொல்லிக்கிறேன். ஒன்று.
ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பரவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வன்முறைகள் வந்து எங்கேயுமே நடக்கவே இல்லை அப்படின்றது நமக்கு தெரியுது. கடந்த காலத்தில் நீங்கள் வந்து அது அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கட்டும், திமுக ஆட்சி காலத்தில் இருந்தாலும் நிறைய வன்முறை செயல்கள் ஆங்காங்கே நடக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 இடத்துலையாவது நடக்கும், 2 இடத்துல நடக்கும். ஆனால் ஒரு இடத்துலையாவது பார்த்தீங்கன்னா வாக்குச்சாவடியை கைப்பற்றினாங்க, கலவரத்தை ஏற்படுத்திட்டாங்க, வெட்டுக்குத்து நடந்துச்சு, இப்படி பரவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு செய்திகள் வரும். ஆனால் இந்த முறை வந்து அப்படியான செய்திகள் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு இடத்துல மட்டும் வந்து எக்ஸம்ஷன் வந்து பார்த்தா துறைமுகம் தொகுதியில் மட்டும் அந்த வேட்பாளரே வந்து பேட்டி கொடுத்தாரு. அதுவும் கூட வந்து பார்த்திங்கன்னா தாக்குதல் சம்பவத்தை நம்ம நேரில் யாருமே பார்க்கவே இல்லை. அவர் அடித்தார் பிடிச்சாருன்னு அவர் பேட்டி கொடுக்குறாரு தவிர, இந்த சினோரா அசோக்ன்றவர் இந்த டிவிக்கு வேட்பாளர் இன்னார் வந்து நான் வந்து சேகர்பாபு வந்து அமைச்சர் சேகர்பாபு வந்து என்னை அடித்தார் பிடிச்சார் அப்படின்னு சொல்கிறார தவிர காணொலி மூலமாக நம்ம எதுவும் பார்க்கவே இல்லை, ஆதாரங்கள் எதுவும் இல்லவே இல்லை. ஆனால் அவங்க கொடுக்குற பேட்டியில் வந்து அவர் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி, ரொம்ப சோர்ந்து இருக்கிற மாதிரி, இப்படி என்ன வந்து இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு நம்ம முடிவு எடுக்க முடியாது. சார் கீழே உயிர மாதிரி இருக்கு சார். ஏன்னா இந்த சினோரா அசோகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து இவர் என்ன பேசினார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மேடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட உறவினர் பெண்ணையே வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா வாய மூடி அப்படி அனுப்பிச்சிட்டு ஒரு மேடை நாகரிகம்லாம் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுக்கு பிறகு வந்து அந்த மேடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு முன்னாள் முன்னாள் அமைச்சர்னு சொல்ல முடியாது, இன்னாலும் அமைச்சர் தான். ஸோ ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணிய குறைவாக பேசக்கூடாது. ஆனால் அதெல்லாம் பேசுனதுலாம் நமக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே அமைச்சர் வந்து என்னை அடிச்சிட்டாரு பிடிச்சிட்டாரு அப்படின்றதெல்லாம் அவர் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காணொலி பார்க்காம சொல்ல முடியாது. ஆனால் இவரும் வந்து சாதாரண ஆள் கிடையாதுல்ல, நம்மளே பார்த்துருக்குறோமே. ஒரு மேடையில் வந்து பார்த்திங்கன்னா இவர் குடிச்சிட்டு தான் அந்த வார்த்தையை பேசுனதே. மேடையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வார்னிங் பண்ணுறது, டேன்றது, போராடுறது, இப்படி வந்து இவரும் வந்து ரொம்ப அப்பாவியான மனிதர், இவரை வந்து பார்த்திங்கன்னா சேகர்பாபு வந்து அட்டாக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் சேகர்பாபுவும் வந்து எப்படிப்பட்டவர், கடந்த காலத்தினுடைய அவருடைய என்ன சொல்கிறது பலவிதமான சாகசங்கள்லாம் எல்லாருக்குமே தெரியும். சமீபத்தில் ஒரு இந்து அறநிலையத்துறையில் ஒரு ஆன்மீகவாதியாக தன்னை காட்டிட்டா கூட பார்த்திங்கன்னா கடந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பல சாகசங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. ஆக ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஏழ்றைங்கன்னு தான் சொல்லணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஏழ்ரை வந்து இன்னொரு ஏழ்றையை வந்து அட்டாக் பண்ணிடுச்சுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அது சரியானதாக நம்ம அதை எடுத்துக்க முடியாது. அது ஆதாரம் இல்லாமல் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஒரு அனுதாபத்துக்காக கூட அல்லது வந்து விஜய் மீது விஜயோட பார்வை தன் மீது படணுன்றதுக்காக லூசுத்தனமான வேலைகள்லாம் செய்வாங்க. அந்த வகையில் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இவர் பேசுகிறது நம்ம எதுவும் வந்து பார்க்காம நம்ம நம்ப முடியாது. இதுதான் உண்மையான நிலைமை தான். மற்றபடி அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வன்முறைகள் எதுவுமே நடக்கலைன்றது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அது தேர்தல் ஆணையத்துக்கும் காவல்துறைக்கும் வந்து பொதுமக்கள் வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா எந்த அரசியல் கட்சிகளும் நன்றி சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க வேலை முடிஞ்சிச்சு. சரிங்களா? இல்லை வந்து என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா தேர்தல் வந்து ரிசல்ட்டெல்லாம் என்ன பிறகு சொல்லிக்கலான்னுவாங்க. ஆனால் தேர்தல் வாக்குப்பதிவு அமைதியாக நடந்ததுன்னா அதற்கு காரணம் தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் மட்டும்தான் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து கவனத்தில் கொண்டு அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். விவரம் இல்லாமல் விஜயை தாக்கிட்டா. என்னது? இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா?